விவர்ஸ் வெல்கம் டு நிமா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நெக்கு டிசைனுக்கு வந்து இப்போ கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு கழுத்தோட உள்ளளவு, வெளியில் வந்து 3 இன்ச்சு அளவு எடுத்துட்டோம். ஹைட் வந்து இவங்க போடுறது வந்து கரெக்டாக 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சில் ஒரு உள்ளளவு கரெக்டாக இது வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன சேஃப், ரவுண்டு சேஃப் 1 இன்ச்சில் வச்சு சின்ன ரவுண்ட் சேஃபு, இந்த மாதிரி 1 இன்ச்சில் ஒரு ரவுண்டு கொடுத்து சின்ன கவ். இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வச்சுருக்கோம், அதுக்கு அடியில் நம்ம சாரியோட கிளாத்து வச்சு திரும்ப இந்த லைனிங் துணி இதை 3 ஒன்று போல் வச்சு எப்பயும் போல் நார்மலாக தையல் போடுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த கார்னர் வரும்போது இதை வந்து லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்க பீஸை வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன நாச்சு போட்டுக்கோங்க. இந்த கார்னர் வரும்போது இந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார்னரை இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே மொந்தமாக தெரியாது. இல்லாட்டி அந்த இடத்துல வந்து நம்ம திருப்பி விடுறப்ப எல்லா துணியும் மொத்தமாக இருக்கும்போது அது கனமாக தெரியும். இது வந்து நீட்டாக இருக்கும். அந்த இடத்துலையும் சின்ன நாச்சு போட்டுக்கோங்க. அந்த தையல் வரைக்கும் தையலில் படாமல் நாச்சு போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி இந்த லைனிங் துணி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. கயிறு அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தனியாக அட்டாச் பண்ணிக்கிறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து நான் கயிறு இதில் அட்டாச் பண்ணலை. இப்போ வந்து அந்த லைனிங்கை திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டு லைனிங் மேலேயே லைட்டாக லைனிங் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு தையல் போட்டோன்னா அழகாக பைப்பிங் மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ தையல் போட்டு முடிச்சிட்டோம்.
இதில் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வளைச்சு வச்சும் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த டிசைன் வந்து அந்த உள்வாங்கி ஒரு 1.5 இன்ச்சு இப்படி சுற்றி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக ஒரு லைனாக வரைஞ்சிக்குவோம். அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க நம்ம வரைஞ்சி விட்டதுக்கு மேலே. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம லேஸ் தான் வைக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. லேஸில் நம்ம 2 தையல் போடுறதுனால பிரிஞ்சு வராது. இப்போ தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் சுற்று தையல் போடணும். மடக்கி விட்டு அந்த கீழ் பாகத்தை மடக்கி விட்டு எக்ஸ்ட்ரா பீஸை மடக்கி விட்டுட்டு சுற்று தையல் போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த லேஸ் வச்சுருக்கேன். இந்த லேஸை வந்து இதில் வச்சு அப்படியும் ஃபினிஷ் பண்ணிடணும். இந்த நெளிவுக்கு மட்டும் கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு கேப் விட்டு அந்த 1/4 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடிச்சு இந்த சைடு கார்னரில் இன்னொரு தையல் போட்டுக்குவோம். வந்து ஒரு பக்கம் அடிச்சிட்டோம். இதே போலயேவும் இன்னொரு பக்கம் அடிக்கணும். இப்போ வந்து இந்த கழுத்து பீஸ் வெட்டினோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து நம்ம மடித்து தைச்சோன்னா எந்தளவு இந்த கழுத்தோட உயரம் பின் சைடு எந்த அளவுக்கு இருக்கணுன்ற முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து எப்படின்னா இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தையலில் அடியில் ஒரு பீஸை மேலாப்பில் வச்சு ஒரு தையல் போடுறோம். ஒரு தையல் போட்டு இதை இப்படி மடக்கி விட்டுரும். மடக்கி விட்டுட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் துணி கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீளமாக வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் வச்சு ஒரு தையல். திரும்ப இதை கீழே மடக்கி விட்டு இப்போ வந்து என்னென்னா நம்ம இந்த 2 தையல் போடுறதுனால இந்த வந்து அந்த தையல் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இதே போல் மாற்றி மாற்றி ஒவ்வொரு பீஸாக வச்சு வரணும். இந்த பீஸ் இப்போ ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டோம். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுன்றதை மெஷர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு ஹைட் வேணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டு கீழே ஒரு பைப்பிங் மாதிரி வச்சுக்குவோம். ஒரு நீளமான துணி எடுத்து அதை எப்பயும் போல் நார்மலாக பைப்பிங் வைக்கிற மாதிரி வச்சு தைச்சிக்கணும். இப்போ ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ளவுஸ் வெட்டும்போது, அந்த பீஸ் எடுத்துக்குவோம். சென்டர் பண்ணி வச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு தள்ளி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இதில் தான் நம்ம வந்து அந்த சைடு பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம தைச்சி வச்ச பீஸ் எடுத்து பின் குத்திக்குவோங்க. பின் குத்துனீங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு விலகி வராது. இதை வந்து இப்படி வச்சு தையல் போட்டுடணும். ஒன்று போல் வச்சு பின் குத்தி விட்டுட்டு தையல் போட்டுடலாம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நம்ம ஊடால வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் நான் ரோப் அட்டாச் பண்ண போகிறேன். ரோப்பும் ஒரு பாசி மட்டும் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.